மும்மூலங்களை அறியணும்னு சொல்லி தான் நாங்களும் பல இடங்களுக்கு புறப்பட்டோங்க. அப்படி புறப்பட்ட ஸ்தலங்கள்ல இங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற மகா நாகநாதர் என்ற கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இது என்ன பிரசித்தி பெற்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, முக்கியமா இந்த கோவிலுக்கு 2 வராக யுகங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒன்று, மூலவரானவரை எந்த பக்கம் இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்க பல பேர் போராடி பார்த்திருக்காங்க. கடைசியில அவருடைய கோணத்தை யாராச்சும் திரும்பி பார்க்கணும்னு நினைக்கும் பொழுது அவருடைய அதல பாதாளத்திலேயே தன்னுடைய மூலத்தை பதிக்கணும்னு நினைச்சாராங்க. அப்படி பதிச்சதுல 2 மூலங்கள் தான் அங்க பதிக்கப்பட்டதாங்க. 3வது மூலத்தை எங்க பதிக்கணும்னு அவர் கேட்ட பொழுது, அந்த மூலம் அடிவாரத்துல இருக்கணும், ஆனா ஆணவத்தண்டு எப்பவுமே மேல் நோக்கி இருக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. அப்படி மேல் நோக்கி இருக்கணும்னு ஆசைப்பட்டதுல தன்னுடைய மூலத்தை அவர் முழுமையா உணரும் பொருட்டு எங்கெல்லாம் அவர் பயணிக்கணும்னு நினைச்சாரோ அந்த திசையெல்லாம் அவருக்காக கைகூப்பி ஆராவரிக்கை செஞ்சுதாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு ஸ்தலம் தான் இங்க நாகநாதேஸ்வரர் குளம்ன்ற இந்த கோயிலாங்க. இந்த கோவில்ல 2 முறை யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்தி கிடைக்கணும்னு வரமே கொடுப்பாங்களாங்க. 3வது முறை ஒருத்தர் வராருன்னா அவருக்கு இந்த உலக நயனத்துல 3வது கோள்களை ஆளும் சக்தியை கொடுக்கலாமாங்க. 4வது முறை யாராச்சும் ஒருத்தர் பயணிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் ஆதி குல, அதாவது ஒரு குருவுக்கும் குருவாகும் தன்மையே உருவாக்கக்கூடிய சக்தி கிடைக்குமாங்க. இது ஆளுமை தன்மையில 4வது குலத்தை உருவாக்குற குலம்னு யாராச்சும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா, இங்க இந்த கோவில்ல எல்லாருமே நாகநாதேஸ்வரர் வச்சிருக்காங்க. ஆனா கருவறையில நேரா பார்க்கும் பொழுது பெருமாளுங்கிறவர் தான் வச்சிருக்காங்க. அதாவது சிவநிலையில ஒரு பெருமாளை உருவாக்கி அதிலிருந்து ஆதி ரூபத்தை 3 நிலையை உணர்த்திய ஒரே ஒரு குலமா இருந்தா இந்த குலத்தை தாங்க அறிவிக்கலாங்க. யாருக்காச்சும் தன்வந்திரியார் ஒருத்தரை தேடி தன்னையும் அறியணும், தனக்குள்ள இருக்கிற நீதியையும் அறியணும்னு யாராச்சும் முற்பட்டீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை நோக்கி நீங்களும் பயணிக்கலாங்க. உங்களுடைய ஆத்ம ரூபம், அதாவது உங்க உயிர் தாங்க இங்க உலகத்தையே ஆளும் சக்தி ஒன்று உங்களை இயக்கிட்டு இருக்குன்னா அது உங்களுடைய உயிரா இருந்ததுன்னா அந்த உயிரை யார் ஒருவர் ஆள்கிறாருங்கிறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துக்கு வாங்க. 2 முறை உங்களை வலம் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட உங்க உயிரை உணர்த்துறவரோடு நீங்க பயணிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய உடலும் உயிரும் 2 தகனம் செய்யப்படுற இடத்துக்கு நீங்களும் பயணிக்கலாங்க. முக்தி ஸ்தலன்றதுல இது 6வது ஸ்தலமா விளங்குதுங்க. யாராச்சும் உங்களுக்கு ஒருத்தருக்கு பலிபீடம் வேணும், அதாவது நானும் என் உயிரை உணர வேண்டும், என் ஆத்ம நிலையை உணர வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரும் பொழுதே உங்களுடைய குரு யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உயிரை உணர்த்தும் மறுபொருளை அறிந்தவரெல்லாம் மானுடராய் பிறக்காதீர், மானுடரின் மறுபிறவியாய் பிறங்கள்னு சொல்லி உங்களையும் ஆராதிக்க வைக்கிறவங்க அனைவருக்கும் ஆனந்தமான குருவடி சரணங்க.